வாரபலம் பலம் வரும் உலகம். இது வாரபலம் செய்திகள். நடக்க முடியாத எட்புமச்சை நோயினால் பாதிக்கப்பட்ட மாணவன் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் 9 ஏசிட்டி பெற்று சாதனை. அரசாங்க அதிபர் உட்பட பலரும் பாராட்டு. இனி விரிவான செய்திகள். அரிய வகை எண்புமச்சை நோயினால் பாதிக்கப்பட்ட லக்ஷ்மணின் கல்விக்கு உடல் உபாதை ஒருபோதும் தடையில்லை. எண்புமச்சை நோயினால் பாதிக்கப்பட்ட லக்ஷ்மணுக்கு உடல் உபாதை ஒன்றும் கல்விக்கு தடையாக ஒருபோதும் இருந்ததில்லை என மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் சாதாரண தர பரீட்சையில் தோற்றிய லக்ஷ்மன் 9 தர சித்திகளை பெற்று தனது கல்வி வாழ்வில் சாதனை படைத்துள்ளதுடன் தமது பாடசாலைக்கும் மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார். மட்டக்களப்பு கருவப்பங்கனி விபுலானந்த கல்லூரியில் தரம் 11 கல்வி கற்ற இவர் எண்புமச்சை நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத நிலையில் தனது தகப்பனாரின் உதவியுடன் தனது கல்வி வாழ்வை தொடர்ந்துள்ளார். இவரது தாயார் ஆசிரியராக இருந்தமையினால் அவர் கல்வி கற்பிக்கும் பாடசாலையிலேயே லக்ஷ்மன் கல்வி கற்பதனால் இவரை கண்காணிக்கும் வசதி அவருக்கு கிட்டியுள்ளது. எண்புமச்சை நோயினால் பாதிக்கப்பட்ட இவர் 4 தடவைகள் ஏற்கனவே சத்திர சிகிச்சைக்கு உட்பட்டு தற்போது முள்ளந்தண்டு வளைந்த நிலையில் மீண்டும் ஒரு சத்திர சிகிச்சை 40 லட்சம் ரூபாய் செலவில் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே இவர் சாதாரண தர பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏசித்தி பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். இவர் ஏற்கனவே சித்திரத்துறை போன்ற துறைகளில் சாதனையை படைத்து விருதுகளையும் பெற்றுள்ளார். அண்மையில் இலங்கை நாட்டின் பிரதமரினால் கொழும்பிற்கு அழைக்கப்பட்டு பாராட்டி பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். தனது வாழ்வில் எவ்வளவுதான் தடங்கள் இருந்தாலும் எதிர்காலத்தில் கம்ப்யூட்டர் என்ஜினியராக வர வேண்டும் எனும் அவாவை மனதில் நிறுத்தியவராக இலங்கையில் உள்ள உயர் கல்வி நிறுவனம் ஒன்றில் தான் கணினி கம்ப்யூட்டர் பொறியியலாளராக கடமையாற்ற வேண்டும் என்பதை அவாவாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கிறார். இவரது வாழ்வில் இவர் மென்மேலும் உயர்வதற்கும் இவரது நோயை குணப்படுத்துவதற்கும் பொருளாதார ரீதியாக பல்வேறு கஷ்டங்கள் இருப்பதாகவும் இவரது சத்திர சிகிச்சைக்கும் இவரது கல்வி வாழ்விற்கும் யாராவது உதவி புரிந்தால் அதை தான் வரவேற்பதாகவும் உருக்கமாக எம்முடன் வேண்டுகோள் விடுத்தார். இது வாரபலம் செய்திகள். வாரபலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சரியான விருப்பம். அந்த ஆர்ட் டீச்சர் உண்மையில் இந்த கருவப்பங்கனிக்கு வந்துதான் இவர் இந்த ஆர்ட் என்ற ஒரு விஷயத்தை Good morning. இன்று மதிப்பிற்குரிய மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் வந்து என்னை வாழ்த்தி எனக்கு வந்து பொன்னாடை போற்றி மாலை அணிவிச்சவங்க. மேடம் வந்து என்கிட்ட இருக்கிற வருத்தத்தை இந்த டிசீஸை வந்து கேட்டு அறிஞ்சவங்க. அதுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக வந்து உதவியை பெற்றுத்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏற்கனவே எனக்கு வந்து 4 சர்ஜரி செஞ்சுருக்குது. இப்பயும் வந்து ஒரு சர்ஜரி செய்ய போகிற 2 விஷயங்கள் எல்லாம் மேடம் கேட்டு அறிஞ்சு கொண்டவங்க. அதுக்கு வந்து உதவியை பெற்றுத்தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 40 லட்சம் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி
டாக்டர் தெரிவித்ததையும் நான் சொன்னேன்.